பாருங்கள் வந்து ரசம் வைக்கிறதுக்கு எப்படின்னா, நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் 2 வெந்தயத்தை போட்டுட்டு, இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் தக்காளி பழம் எல்லாத்தையும் இதில் அரைச்சிருக்கணும். அரைச்சதை இதில் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாடை போடணும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டிருக்கோம். பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் போடணும். இது நல்லா இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். ரசம் கல்யாண வீட்டு ரசம் மாதிரி இருக்கும், வாசமாக இருக்கும். இந்த நுணுக்குனதை மிளகு சீரகம் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு 2 பச்சை மிளகா கொத்தமல்லி இலை கருவேப்பிலை 2 தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அப்படி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு 2 வெந்தயம் மட்டும் போட்டு பொரியவும் இதை போட்டு நல்லா வதக்கணும். போனோடனே நம்ம வந்து தேவையான புளியை கரைச்சி வச்சுருக்கணும். இப்போ இந்த புளி கரைச்சது இதில் ஊற்றிடணும். நம்ம தேவைக்கு உப்பு அளவாக போட்டுக்கலாம். ரசம் கல்யாண வீட்டு ரசம் மாதிரி ஜம்முன்னு வாசமாக இருக்கும்.